ஹலோ, வெல்கம் டு எஸ்டிடி சேனல். பஜாஜ் டிவிஎஸ்க்கு அப்புறம் மூணாவதாக சிஎன்ஜி டைப்பான டூ வீலர் லான்ச் பண்ண போகிற கம்பெனி எதுனா அது சுசுகி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎன்ஜி டைப்பான டூ வீலர் லான்ச் பண்ணிக்கிறது ரெண்டு கம்பெனி தான், பஜாஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிஎஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இதுக்கு அடுத்தபடியாக சுசுகி கம்பெனி அவங்களோட சிஎன்ஜி டைப்பில் ஒரு டூ வீலரை இப்போ லான்ச் பண்ண போகிற நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சுசுகிலே எல்லாருமே தெரியும், ஆக்சஸ் 125 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாப்புலராக போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப அட்ராக்டிவான மாடல், நிறைய ஸ்பெசிஃபிகேஷனோட நல்லா ஃபாஸ்ட் மூவியில் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த டைப் பண்ண ஸ்கூட்டர் தான் இப்போ சிஎன்ஜி மோடில் ரெடி பண்ணி லான்ச் பண்ண போகிறதா சுசுகி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூட்டர் எப்போ வந்து லான்ச் ஆக போகுது, அந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன புதுசாக இருக்குது, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, அந்த ஸ்கூட்டர் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் மறந்துருக்கீங்களோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பத்து பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் பிரச்சனை. இதே மாதிரி நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக வீடியோ ஒன்றே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டரு ஆக்சஸ் 125 மாடலோட பிளாட்ஃபார்மில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் லுக்கில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. வண்டி பார்க்குறதுக்கு பெட்ரோல் டைப்பில் ஆக்சஸ் 125 இருக்குல்ல, அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் கடலில் வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போட்டாலும் வண்டி ஓடும், சிஎன்ஜி போட்டாலும் ஓடும் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இது எப்படி வச்சிருக்காங்க, இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் வந்து லீக்கிங் சென்சார் அப்படிங்கிறது ஒரு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, அதாவது இப்போ சிஎன்ஜி வந்து லீக் ஆகுது அப்படிங்கன்னா உங்களுக்கு உடனே டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, இந்த ஆக்சிடென்ட் இல்லை ஃபயர் ஆகுது இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் இந்த லீக்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜிலாம் வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னா உடனே வந்து டிஸ்பிளேல வந்து இன்டிமேட் காட்டும். இந்த ஸ்கூட்டரில் ஆட்டோ கட் ஆஃப் வால்வ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, வண்டி போயிட்டு இருக்கும்போதோ இல்லை நார்மல் டயர் இருக்கும்போதோ ஏதாவது சடனாக ஆக்சிடென்ட் இல்லை ஃபயரு இதெல்லாம் ஆகுது அப்படின்னா சிஎன்ஜி வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆட்டோ கட் ஆஃப் வால்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து வண்டி ஃபயர் ஆகுதோ இல்லை வேறு ஏதாவது நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஎன்ஜி லீக் ஆகுறது இது வந்து கட் பண்ணிடும், அதாவது ஸ்டாப் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து இந்த ஸ்கூட்டரில் இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மற்ற ஸ்கூட்டரில் இருக்கிற மாதிரியே வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒய்ஃபை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைலை வந்து நீங்கள் வண்டியோட கனெக்ட் பண்ணி மற்ற யூசேஜெலாம் யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சி டைப் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வண்டியிலே தாராளமாக சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு யூஎஸ்பி சார்ஜ் போட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, லீக்கிங் சென்சார் அதேமாதிரி ஆட்டோ கட் ஆஃப் வால்வ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கூட்டரில் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. 125cc ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, இந்த வண்டி சிஎன்ஜி போட்டாலும் ஓடும் பெட்ரோல் போட்டாலும் ஓடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது அப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ பெட்ரோல் டைப் ஆக்சஸ் 125 வண்டி பார்த்துருப்பீங்க. அதில் பெட்ரோல் டேங்க் எங்கே இருக்குமோ அதேமாரி தான் பெட்ரோல் டேங்க் எங்கே இருக்குமோ அதேமாரி அதே ஆப்ஷன்லாம் இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ சிஎன்ஜி மட்டும் எப்படின்னா, சீட்டுக்கு அடியில் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வந்து சிஎன்ஜி டேங்க் வச்சுருக்காங்க. அதுலேருந்து தான் நீங்கள் சிஎன்ஜியை ஃபில் பண்ணி வண்டி ஓடுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கான வால்வ் இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தான் வண்டிக்கு வந்து சிஎன்ஜி வந்து சப்ளை ஆகுது. அதேமாதிரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் 6 லிட்டர் சிஎன்ஜி ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாரி பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோனா 2 லிட்டர் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடிஷ்னலுக்காக தான். மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் மாடலை சிஎன்ஜி லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சிஎன்ஜி கொடுத்துட்டு அது அட்வான்ஸ் மோட், அதாவது அடிஷ்னலுக்காக தான் வந்து பெட்ரோல் வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 6 லிட்டர் சிஎன்ஜி அதேமாதிரி 2 லிட்டர் பெட்ரோல் ஃபுல் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு போனீங்கன்னா தாராளமாக 180 கிலோமீட்டர்லேருந்து எபோவ் 200 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை சாலிடாக ஓட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிறது அவங்களோட கால்குலேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. மைலேஜ் இவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி சிஎன்ஜி மோட்லேருந்து பெட்ரோல் மோடுக்கும் பெட்ரோல் மோட்லேருந்து சிஎன்ஜி மோடுக்கும் மாற்றுறதுக்கு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்படின்னா, இப்போ நீங்கள் சிஎன்ஜியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சிஎன்ஜி தீரப்போகுது அப்படின்னா உங்களால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்து பெட்ரோல் மோடுக்கு மாறிக்க முடியும். அதேமாதிரி பெட்ரோல் மோடில் போயிட்டுருக்கீங்க, பெட்ரோல் வந்து தீரப்போகுது, பெட்ரோல் டேங்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சிஎன்ஜி மோடு மாறணும்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் மைலேஜ் இருக்குல்ல, இந்த மைலேஜை வந்து பெட்ரோல் டைப்பில் இருக்கிற ஆக்சஸ் 125 மாடலோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% 40% வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெட்ரோல் டைப் ஆக்சஸ் மாடலில் இருக்கிற மாதிரியே தான் இதில் வந்து எல்லா இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் அலாய் வீலில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே. டயர்னு பார்க்கும்போது டியூப்லெஸ் தான் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே. சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சிங்கிள் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் வந்து சொல்லும்போது ஆக்சஸ் மாடலில் நல்லா கலர் டிஃப்ரென்ஸ் மாறும். ஸோ முந்தி வந்த மாடலும் ரீசெண்டாக லான்ச் பண்ணதுக்கும் கலரில் மாற்றிருப்பாங்க.
ஸோ நீங்கள் வந்து ஆக்சிஸ் பெட்ரோல் டைப் ஸ்கூட்டரோட இந்த வண்டியை ஓட்டும் போது உங்களுக்கு அதிகமாக தான் மைலேஜ் கொடுக்கும், காஸ்ட் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பட் வண்டி வந்ததுக்கப்புறம் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டைப்பில் இருக்கிற மாதிரியே தான் இதுலேயும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அந்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ ஸ்பீடுங்கிறத வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ நான் இப்போ சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து வண்டி லான்ச் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வண்டி லான்ச் ஆகும்போது அதை பற்றின வீடியோவை நான் டீட்டெயிலாக போடுறேன். ஆக்சுவலாக ஆக்சஸ் 125 மாடலை பேஸ் பண்ணி அதே பிளாட்ஃபார்மில் தான் இந்த ஸ்கூட்டர் ரெடி பண்ணியிருக்கிறதுனால ஸ்பெசிஃபிகேஷனில் மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதிகமாக பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜிக்கு மாறும்போது ஸ்பெசிஃபிகேஷனில் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணி ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதேமாதிரி ஃபியூச்சர்ஸில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெட்ரோல் டைப்பில் இருக்கல ஆக்சஸ் 125 இருக்குல்ல, அதே மாதிரி தான் வண்டி இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நான் ஸ்பெசிஃபிகேஷனில் கூட சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. சிஎன்ஜி டைப்புக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூட்டர் சிஎன்ஜிலையும் ஓடும் பெட்ரோலிலும் ஓடும் அப்படிங்கிறனால அதுக்கான சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்களே தவிர வேற எந்த சேஞ்சஸும் பண்ணலை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பட் வண்டி லான்ச் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக தெரியும் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது. பட் இப்போ அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்மில் இவ்வளோ மைலேஜ் தர மாதிரி இந்தந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ரேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அது வந்து டெலிவரி வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இல்லைனா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அது போது தான் நம்மளுக்கு எவ்வளோ ரேட்டுங்கிறது தெரியும். இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா 2026 அதாவது அடுத்த வருஷம் கண்டிப்பாக லான்ச் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் சுசுகி ஆக்சஸ் 125 சிஎன்ஜி போட்டால் ஓடுற ஸ்கூட்டர் இருக்குல்ல, அது கண்டிப்பாக வந்துருக்கிறது மட்டும் கண்டிப்பாக உண்மையாக சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடும் நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்பீடு வந்து இப்போ போயிட்டு இருக்க பெட்ரோல் டைப்பில் போயிட்டு இருக்க ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 170 200 கிலோமீட்டர் வரைக்கும் போத், அதாவது பெட்ரோல் சிஎன்ஜி எடுத்து சேர்த்து வந்து மைலேஜ் கொடுக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குங்கிறத வண்டி வருமானம் தெரியும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ சுசுகி ஆக்சஸ் ஸ்கூட்டர் வந்து நிறைய பேர் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருப்பாங்கல்ல, இது வந்து சிஎன்ஜி இப்போ இருந்தால் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பாங்க. இல்லை சிஎன்ஜி ஸ்கூட்டர் தான் நான் வாங்கணும் அப்படிங்கிற முடிவுலாம் சில பேர் இருந்திருப்பாங்களா, அவங்களாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருங்க. அடுத்த வருஷம் ஆக்சஸ் 125 சிஎன்ஜி டைப் ஸ்கூட்டர் வந்து ஸோ வாங்கலாம். ஸோ இது மாதிரி டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சுசுகியோட மெயின் பேஜ் இருக்குல்ல, அதில் வந்து செக் பண்ணி தெரியும். இல்லைனா பக்கத்தில் இருக்க ஷோரூம் இருக்குல்ல, அவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஸோ இப்போதைக்கு ஷோரூம்லாம் டீட்டெயிலாம் வரல, ஆன்லைன் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமாக ஸ்கூட்டர் வந்து ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும், இல்லை அடுத்த நியூஸ் வெளியூரில் அப்போ வந்து அது அந்த டீட்டெயில் பற்றி நான் வீடியோ வந்து தெளிவாக. ஸோ சுசுகி ஆக்சஸ் 125 ஸ்கூட்டர் எஸ்என்ஜி ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்கள், அது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே டிஃப்ரெண்ட் வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் SGD.